ஸோ கும்பராசி வந்து சொல்லவே வேண்டாம். ஏகப்பட்ட சிக்கல்ல இருக்காங்க. ஒரு பக்கம் ராகு கேது தொல்லை, இன்னொரு பக்கம் சனி தொல்லை. இது 3 தான் ரொம்ப அதிகமா கும்பத்த வந்து வாட்டிட்டு இருக்குன்னு சொல்லணும். போராடி ஒரு அடி எடுத்து முன்னோக்கி வச்சோம்னா 100 அடி பின்னோக்கி விழுறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிடுதுங்க. இதுதான் கும்பத்தோட வார்த்தையா இருக்கும். எது பண்ணாலுமே ஒரு தெளிவே இல்லாத மாதிரி தான் இருக்கும். குலதெய்வ வழிபாடு அதிகமாக செய்ய வேண்டும். ஒண்ணு வந்து எப்பவுமே வந்து ஒரு கதம்ப சாப்பாடா போடணும். அன்னதானமாக வழங்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், புளி சாதம், எலுமிச்சை சாதம் இதெல்லாம் ஒரு கூட்டு கலவையாக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அது ஒரு தானமாக வந்து வழங்கலாம். கும்பராசிக்காரங்க நீங்கள் எப்போ தானம் பண்ணணும்னு நினச்சாலும் அன்னத்தை வந்து தானம் பண்ணுங்க. அன்னதானத்தை மிஞ்சினது ஒன்றுமே கிடையாதுங்க. அப்பா என் வயசு பசியை போக்கணும் புண்ணியவானே நல்லா இருன்னு சொன்னாலே போதும். உங்களுடைய பாதி கர்மா அந்த இடத்துல குறையும். எல்லா சாதமும் கலந்த ஒரு கலவையாக வழங்குங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சின்ன சின்ன குழந்தைகளுக்கே நோய்வாய்ப்பட்டு இருக்கும். ஆனால் அவங்களால மருத்துவ செலவு இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் கும்பராசிக்காரங்க எந்த அளவுக்கு உதவி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சனியால் ராகு கேதுக்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் உண்டாகும்.